அடுத்து இப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அப்டேட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி உள்ள முக்கியமான நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் முக்கியமாக பார்க்குறேன்னு கேட்டால், இவங்க ஈரானில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுஏ அமீரகத்தின் மீது தொடர்ச்சியாக கடும் தாக்குதல் நடத்துகிறாங்க. வேறு நாடுகளுக்கு செய்கிறதை விட அமீரகத்துக்கு மீது மாத்திரம் கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, யுஏ தான் அமீரகத்தை தான் குறி வச்சு தாக்குறாங்க, அதிகமாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதிகமாக தாக்குவதை சவுதியை கூட அவர் அதிகமாக தாக்கவில்லை, கத்தாரை கூட அந்த இராணுவத்தலங்க தாக்கணும்னு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அபுதாபி துபாய் அந்த பகுதியை மட்டும் கடுமையாக தாக்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய மக்களுக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த நாட்டில் தாக்கப்பட்டு அதுக்கு பாதிப்பு வறுமையானால் அதை நம்பி பிழைக்க போன நம்முடைய மக்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் பொருளாதார ரீதியாக. அந்த வகையில் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த அபுதாபி துபாய் இந்த அமீரகம் இருக்கிறாங்கல்ல, இந்த அமீரகம் என்பது இஸ்ரேலை விட மோசமானவங்க. என்னால் விளைக்கணும். ஒரு சவுதி மாதிரியோ ஒரு பஹ்ரைன் மாதிரியோ ஒரு கத்தார் மாதிரியோ அந்த யுஏ நினைக்க முடியாது. யுஏ இஸ்லாத்தை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறாங்கல்ல இஸ்ரேலு, அதை விட மோசமானவன் யாருன்னு கேட்டால் இந்த அமீரகம். அது யார் நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. அவங்க இஸ்லாமிய தோற்றத்தில் கடலில் இருக்கிறதுனால அவங்கள அவங்க எப்படிப்பட்ட அயோக்கியன்னு தெரிகிறதில்லை. இன்றைக்கி முஸ்லீம் நாடுகளில் பல நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளில் ஆயுத குழுக்களை வைத்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சோமாலியா, லிபியா, அதெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அந்த நாட்டில் ஒரு ஆயுத குழுவாக இருந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து அழிப்பதற்காக ஒரு குழுக்கள் போராடிட்டு இருப்பாங்கள்ல, இந்த எல்லா ஆயுத குழுக்களையும் உண்டாக்கி அதுக்கு செலவழித்து ஆயுதங்கள் கொடுப்பது இந்த அமீரகம் தான். இந்த அமீரகம்ங்கிறாங்கல்ல, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. உதாரணம் லிபியாவில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருந்தது. அதை ஒழிப்பதற்காக வேண்டி அமெரிக்காவுக்கு எல்லா விதமான உதவி செஞ்சதும் இப்போது ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆட்சிக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயுத குழுவாக ஹலீஃபா ஹப்தார்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தான் அந்த நாட்டுக்குள்ளே கிளர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கிறார். அவன் இல்லைன்னு சொன்னால் லிபியா ஒரு கட்டுப்பாடான ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கும். அதை அழிக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு தேவையான ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுத்து இந்த சண்டை போட வச்சு முஸ்லீம்களை கொல்ல வைக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் அமீரகம் தான் செய்கிறது. இது ஐநாவுடைய சபையில் இது பேசப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இவன் பெட்ரோல் வச்சு சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே. இவன் நோக்கம் என்னன்னு கேட்டால், எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாக்கம் நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளை விரட்டிடுவாங்க என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பெயரால் உள்ள எல்லாத்தையும் அழிக்கணும் என்றதை அடிப்படை கொள்கையாக வச்சு, இஸ்ரேலை விட மோசமாக அடிப்படையாக கொள்கை வச்சு அவன் ஆயுதங்கள்லாம் அமெரிக்காவில் நிறைய வாங்குவான். எல்லாம் எதுக்கு வாங்குவான்னு கேட்டால், இந்த ஆயுத குழுக்கள் கொடுப்பதற்கு தான். லிபியாவில் லிபியாவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழுவை உண்டாக்கி அந்த குழுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கறது என்னன்னு கேட்டால் இன்னும் சொல்ல போனால் ஐநாவிலேருந்து இதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தடை விதிச்சாரு இந்த ஹப்தார் என்பவருடைய படைக்கு ட்ரோன்கள், போர் விமானங்கள், ஆயுதங்களை எல்லாம் அமீரகம் தான் வழங்குது என்று ஐநாவுடைய நிபுணர் குழுவில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குழு செயல்படுவது எதை வச்சு செயல்படுதுன்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் தாறுமாறாக பணம், அந்த பணம் எக்கச்சக்கமாக கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பணத்தை, பெட்ரோல் மூலம் கிடைக்கிற பணத்தை வைத்து கொண்டு முஸ்லீம் நாடுகளை எல்லாம் அழித்து அது இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் ஆக்கிறேன்னு. எப்படி இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் இவன் இருக்கிறானோ, இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற ஒரு மோடி இவனுக்கு நண்பராக இருக்கிறானோ, அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் அமீரகம் தான். அது அழிக்கப்படும்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷப்பட முடியாது. அவ்வளவு ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு நாடு அந்த அமீரகம் தான். லிபியாவை நாசமாக்குறாங்களா. அதே மாதிரி இப்போ ஏமன் இருக்குது. ஏமனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு நாடு தனியாக இருக்கிற, ஏமனு உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறான்னா, ஏமனில் இந்த ஹவுதிகளுடைய அழிக்கிறதுக்காக வேண்டி இவன் பணம் கொடுத்து இவன் ஒரு ஆயுத குழுவை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கிறான். சவுதி ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கான், அது வேறு விஷயம். அவனுக்காவது பார்டரில் வருது, அவனுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி ஒன்று இருக்குன்னா அது எடுத்துக்கலாம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏமனில் போய் அந்த ஹவுதிகள் அழிப்பதற்காக வேண்டி பல அமெரிக்காவிலேருந்து ஏராளமான ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணி ஆயுதங்கள்னு வாங்குறான். இவன் எதுக்கு அவ்வளோ ஆயுதம் வாங்குறான்னு கேட்டால், எதுக்கு வாங்குறான்? பயன்படுத்துறது தான் ஆயுதம் வாங்குவான். இவன் சண்டைக்கு போகவும் மாட்டானுவான். இன்னொன்று பயந்தாங்கொள்ளி ஆட்கள் பணத்தை வச்சு என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த மாதிரி ஏமனில் அந்த ஹவுதிகளை அழிக்கிறது, அவங்க தளங்களை தாக்குறது, அதுக்கு அமெரிக்காவுக்கு எங்கே இருக்கிறான்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது, இது எல்லாம் செய்கிற அயோக்கியம் யாருன்னு கேட்டால்
அமீரகம் தான், யுஏஇ தான் பண்ணுறான். அந்த மாதிரி உள்ள விஷயமாச்சா. அதே மாதிரி வந்து அதாவது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஏமன் துறைமுகம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் காரணம். அதுக்கடுத்து வந்து இப்போ சூடான் இருக்குது. சூடானில் வந்து உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. சூடானில் உள்நாட்டு போருக்கு வந்து செய்கிற காரணம் என்னென்னு கேட்டால், அதில் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு படையை உண்டாக்கி அந்த இராணுவ குழுவிற்கு அமீரகம்தான் ஆயுதங்களை அனுப்புவதாக சூடானில் ஒரு அரசாங்கம் இருக்குதுங்க. முஸ்லீம்களுடைய ஒரு அரசாங்கம். அதுக்கு ஒரு இராணுவம் இருக்குது, இராணுவ தளபதிலாம் இருக்கிறாரு. அந்த தளபதி இருக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள காலி பண்ணுறதுக்காக வேண்டி, ஏன்னாட்டா சூடானுடைய கடற்பரப்பை வந்து நம்ம கைப்பற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், அது இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாலே நமக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம நாட்டிலே அதை கொண்டு வந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான்னு கேட்டால், சூடானில் உள்ள ஒரு ஆயுத குழுவுக்கு ஆயுதங்கள் அனுப்புகிறதாக சூடானுடைய இராணுவ தளபதி ஐநாவிலே குற்றம் சாட்டுறார். எங்கள் நாடு அமைதியாக போயிட்டுருக்கிற நாடை வந்து கெடுக்கிறது இந்த அமீரகம்தான், இவர்கள் தான் ஆயுத குழுக்கு பணம் கொடுக்கிறார்கள், ஆயுதமும் கடல் மார்க்கமாக சப்ளை செய்கிறார்கள், நவீன ஆயுதங்களை வச்சு என்ன செய்கிறான், போரிடுறான். அப்போ என்ன செய்கிறான்னா, முஸ்லீம்கள் கொத்தாக கொல்லப்படுறாங்க. அவங்கள்ட்ட அரசாங்கத்தினோட ஆயுதம் கிடையாது. இந்த எதிர்குழுக்கள்கிட்ட வந்து அமெரிக்காவிட்டையும் இஸ்ரேல்ட்டையும் ஆயுதங்களை வாங்கி இந்த அமீரகத்தினுடைய அயோக்கியர்கள், அதை சுன்னத்து ஜமாத்துக்காரர்கள், இதான் சன்னி, அவ்வளோ யார், அவங்களாம் சன்னிகள்ங்கிறாங்க. இந்த சன்னி தான் என்ன செய்கிறான், இந்த சுன்ன ஜமாத்துக்காரன் தான் என்ன செய்கிறான், இஸ்லாமியத்தை அழிக்கிறதுக்கு, சியாவை அழிக்கலை, இஸ்லாத்தை தான் அழிக்கிறான், முஸ்லீம்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு நோக்கம் உள்ளது. ஏன்னடா சூடானில் தங்கம் மற்றும் விவசாய நிலம்லாம் தாறுமாறாக இருக்கிறது. அதை பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த இருக்கிற ஆட்சியை அழிச்சிட்டு நம்முடைய ஆயுத குழுவை உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே உள்ள இயற்கை வளங்களெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற நோக்கத்தோடு இந்த பின்னணியில் அவன் செயல்படுறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சோமாலியா இருக்கு இல்லையா, சோமாலியாவில் வந்து அங்கே வந்து 2 வடக்கு சோமாலியா தெற்கு சோமாலியா இருந்தது. பிறகு ஒன்றா சேர்ந்து உடன்படிக்கை செஞ்சு ஒரு நாடாக இருந்தாங்க. இதில் என்ன செய்கிறான்னா, தெற்கு சோமாலியாவை தூண்டி விட்டு, இஸ்ரேலுக்காரன் தூண்டி விட்டு, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்க பகுதி, அந்த பகுதியை தனி நாடு ஆக்கணும்னு தூண்டி விட்டுட்டு அந்த பகுதிக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கறது யார், அமீரகம் கொடுக்குறான். அந்த சோமாலிலாந்துன்னு அந்த தனி நாடு அறிவிக்கிறாங்க. அது ஐநா ஏற்றுக்கிறல, உலகமே ஏற்றுக்கிறல, இஸ்ரேல் மட்டும் அங்கீகரிச்சிருக்கிறான். அந்த சோமாலிலாந்தோட இவன் ஒப்பந்தம் பண்ணுறான் யார், யுஏஇ. அவர் நாடாக இவன் அங்கீகரிக்கிறான். இதை இஸ்லாமிய நாட்டை 2ஆக உடைச்சி தனி நாடுன்னு அவன் அறிவிக்கிறான். அது இஸ்ரேலுக்காக வேண்டி தான் அறிவிக்கிறான். இஸ்ரேல் உடனே அந்த நாட்டை வந்து அங்கீகரிக்கிறான். சோமாலியாவை பாதி வந்து சோமாலிலாந்துன்னு தனி நாடாக்குறாங்க. தனி நாடு ஆக்குறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஐநாவில் ஒப்புதெல்லாம் ஒன்றுமே வாங்க கிடையாது. எந்த நாடுமே அமெரிக்கா கூட அங்கீகரிக்கலைங்க, இஸ்ரேல் அங்கீகரிக்கிறான். அதை இஸ்ரேல் அங்கீகரிக்கிற நாட்டை இவனும் அங்கீகரிக்கிறான். யார், அமீரகம். அந்த அங்கீகரிக்கிறன்னு அங்கீகாரம்னு கொடுக்கல. ஆனால் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போடுறான். ஒரு நாட்டில் தனி நாடுன்னு அறிவிச்சுட்டு போய் இவன் தன்னிச்சே ஒரு அக்ரிமெண்ட் போட்டான் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு எதிரானது தானே. உலகம் பூரா என்ன செய்கிறான்னா, இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இதை வந்து அழிச்சிடணும், இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மள்ட்டையும் ஆட்சியை மாற்றிடுவாங்க, ஒரு குழு உண்டாயிருவாங்கிறதுனால இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த யுஏஇடைய அயோக்கிய அரசு, இவனுக்கு இஸ்ரேலை விட கூடியவர்கள், இந்த ஹமாஸ் அழிப்பதற்கு கூட அவர்கள் தான் அதிகமாக இஸ்ரேலுக்கு பணம் எல்லா உதவியும் செஞ்சாங்க. அவங்க நோக்கம் என்னென்னு கேட்டால், அந்த போராளி குழுன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நம்முடைய இந்த சொகுசு போயிருங்கிறதுக்காக வேண்டி கோடியாக அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த செல்வங்களை எல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற வகையில் இவன் அமெரிக்காவை விட இஸ்ரேலை விட மோசமானவன். சுத்தமாக அடித்து தொடச்சிட்டா கூட நம்ம கவலைப்படவே முடியாது. ஒரு கவலை தான் படலாம், பிழைக்கு போன மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமே அப்படிங்கிறது தான் ஒரு கவலைப்படலாமே தவிர, அவங்கள்ட்ட இயற்கை பெட்ரோல் எண்ணெய் உணவு எல்லாத்தையும் காலி பண்ணி பழைய மாதிரி இவங்களை ஒட்டகத்தை மேய்க்க விட்ட அளவுக்கு ஆக்குனா கூட நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா அதனால் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் பெரும் கேடு இந்த அமீரகம் தான். இந்த அமீரகத்தினால தான் அவனுக்கு எல்லா விதமான கெட்டவங்களையும் இவன் சப்போர்ட் பண்ணுவான். யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பாங்களே தேடி பிடிச்சி அவனை கூப்பிட்டு மோடியை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறது, மோடியை கட்டி தழுவுறது, மோடி ஃபோன் பண்ணி இவர் விசாரிக்கிறது, இதெல்லாம் வர காரணம் என்னென்னு கேட்டால், எவன் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கிறானா அவனெல்லாம் அவனுக்கு நண்பன். அமீரகத்தில் உள்ளவனுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால், இஸ்லாத்தை அழிக்க போகிறான் அமெரிக்கா எனக்கு நண்பன், இஸ்ரேல் எனக்கு நண்பன், இந்தியா எனக்கு நண்பன், இந்தியான்னா மோடி, இந்திய நாடு கிடையாது, மோடி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கிறதுலாம் காரணம் என்னென்னு கேட்டால், அவனுடைய நகம் சத்தம் எல்லாத்தையும் ஊறி போன விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம்ங்கிறது இருக்கக்கூடாது, இஸ்லாத்தின் பெயரால் எந்த ஒரு அமைப்பும் இருக்கக்கூடாது என்பதில் கடும் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவன் அழிக்கிறதுனால
அவன் அது போக என்ன செய்கிறான்னா, இன்றைக்கி இத்தனை அரபு நாடுகளில் அமெரிக்க தளம் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா சில தாக்குதல் நடத்துதுன்னு சொன்னால் இங்கேருந்து நடத்துது. எங்கேருந்து? அமீரகத்தில் அவங்களுக்கு தளம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அங்கேருந்து தான் போய் ஈரானில் தாக்கல் நடத்துகிறான்னு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, இவனை போட்டு தள்ளிடுறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் அதிகமாக டெய்லி இஸ்ரேலில் அடிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா யுஏக்கும் அடிக்கிறாங்க. யுஏ அடிக்கிற வகையில் முஸ்லீம் நாட்டை அடிக்கிறான்னு நினைக்கவே முடியாது. என்னடா இவன் தொலைஞ்சா 4-5 சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளும் நிம்மதியாக இருக்கும், எல்லா நாடுகளுமே சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாம் முஸ்லீம் நாட்டில் அடிச்சுக்கிறான் சாவுறான்னு சொல்கிறீங்க, உலகம்லாம் பேசுதில்ல, அவனும் அடிச்சுட்டு சாவலை. இந்த அயோக்கிய நாய்கள் தான் பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து அடிச்சுட்டு சாவுங்கடான்னு சொல்லி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சி நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யார் இவன் தான் செய்கிறான். இவன் மட்டும் இல்லைன்னு சொன்னால் சோமாலியாவில் பஞ்சாயத்து இல்லை, லிபியாவில் பஞ்சாயத்து இல்லை, ஏமனில் பஞ்சாயத்து இல்லை, அதே மாதிரி எத்தியோப்பியாவிலையும் அதே மாதிரி வேலை தான் செய்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இது ஒரு விஷயம், அதனால தான் தாக்குறாங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டால், கத்தார் இருக்காங்களே, கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாட்டிலையும் தளம் வச்சுருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய தளம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து தாக்குறத அனுமதிக்க மாட்டேன்ட்டார் அவர், அங்கேருந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கத்தார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கத்தார் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நாடு. அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு அடைக்கலம் அவங்க தான் கொடுக்குறாங்க. நல்லா வழங்கணும். ஹமாஸுக்கு அவங்க அலுவலகம் எங்கே இருக்குது? கத்தாரில் தான் இருக்குது. அதில் அதுபோக நான் அல் ஜசீரான்னு டிவியில் எல்லாத்தையும் சொல்கிறாங்களே தெளிவான முறையில், அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதை இயங்க வைக்கிறது கத்தார் தான். அப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டாம் இடம் வச்சுக்க, நான் விரும்புகிறதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹமாஸுக்கு இப்போ நெருக்கடியான நேரத்தில் பணங்கள் நிறைய கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த போரை நிறுத்தறதுக்கு சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஆப்கான் விஷயத்தில் தலையிட்டு சமரசம் பண்ணதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லார் பக்கமுமாவது இருப்பாங்க. இவன் மாதிரி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்காமல் அமெரிக்கா ஒரு பாதுகாப்புக்காக ஒரு தளத்தை வைத்து கொண்டாலும் அமெரிக்காவுக்கு வைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா ஆடி போயிட்டார். ஒன்றும் செய்ய முடியலை, அடி பின்னி பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து இந்த தாக்கம் அந்த தாக்கம் பிரம்மாண்டமான தாக்கல் நடத்த போகிறோன்னு அறிவித்து இன்றைக்கி 4வது நாள் ஒரு தாக்கலும் நடக்க காணாம். இல்லை சரக்கு இல்லை, தாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன செய்கிறாருன்ற அதுவும் யூரோப்பிய நாடுகள் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. இந்த போருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, ஹுர்முஸுக்கு நாங்கள் வரமாட்டோம். அப்படி ஃப்ரான்ஸு கூட போகிறா சொன்னால் அவனும் மறுத்துட்டான். இப்போ அப்போ என்ன அமெரிக்காவோட நாங்கள் வரமாட்டோம், நீனா ஆரம்பித்த ஒரு போர் இது மசோரா பண்ணி ஆலோசனை பண்ணி எடுத்த ஒரு முடிவு அல்லன்னு சொல்லி அவனு மறுத்துட்டானா. இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது எப்படி நிறுத்துறது, எப்படியாவது செய்யணுமேங்கிறதுக்கு ஒவ்வொரு சீனாவை போய் பார்த்தா என்னென்னமோ பார்த்தான், ஒருத்தருக்கு புட்டின்கிட்ட பேசினா ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் கத்தாரை அணியிருக்கான். ஏன்னா கத்தார் எல்லாரோடையும் தொடர்பாக இருப்பாங்க, எல்லா சமாதானத்துக்கு அவங்கள தான் யூஸ் பண்ணுவான். இப்போ கத்தாருடைய அதிபர் இன்றைக்கி ஈரானுக்கு போகிறார். ஈரானுடைய அதிபரை போய் சந்திக்கிறார். ஏன் போகிறார்? அவர் போண்டி தேவை என்ன? அனுப்பி விட்றாரு ட்ரம்ப், நீ எப்படியா பேசி ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணிட்டு வா, நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க நாளைக்கு வந்துடும். அப்போ கத்தாருடைய அதிபர் அங்கே ஈரானுக்கு போகிறது இந்த அமெரிக்காவுடைய தூது செய்தியை கொண்டு தான் போகிறார். அதில் அது வெளிப்படையாக சொல்லப்படலை, வேறு எந்த காரணமும் இருக்காது. அமெரிக்கா நேரடியாக கெஞ்சினா கேவலமாக போயிடும்ல, நாங்கள் தான் ஓங்கியிருக்கிறோம், நாங்கள் தான் கை மிகைத்திருக்கிறோன்னு வெளியில் சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் போய் சரணாகதி அடைய வேண்டியது. சரணாகதி அடையலை என்று சொன்னால் இன்னும் பெரிய அழிவை சந்திப்பார்கள் அமெரிக்கான்னு வழங்கி கொண்டு இப்போ அனுப்பியிருக்கிறார்கள். தோல்வின்னா தோல்வி, அதில் பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அது எப்படியா தடுத்து நிறுத்துறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. போனால் பழைய மாதிரி பேச்சுவார்த்தையில் வரமாட்டாங்க, அவங்க கண்டிஷனை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. முதல்ல நீ பேசும்போது ஓங்கி இருந்ததாக நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளது, இப்போ நீ ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிவிட்டோம், இப்போ எங்கள் கண்டிஷனுக்கு நீ வான்னு தான் பேசுவாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனாலும் எங்கள் கண்டிஷனை பூரா நீ ஏற்றுக்க, எல்லாத்தையும் இழப்பீடு கொடு, உன் தளங்களெல்லாம் தூக்கிட்டு போகணும், அவங்க தான் நிபந்தனை வைப்பாங்களே தவிர அமெரிக்கா வைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பேச போயிருக்கிறார். இந்த பேச போனது என்ன விளங்குதுன்னு கேட்டால் சரியான ஒரு பின்னடைவில் இருக்கிறாங்க அமெரிக்கா என்பது விளங்குறது. மீதி விஷயம் நாளைக்கு பார்க்கலாம்.